4 விஷயங்களோடு நாம் வந்து போராடிக்கிட்டே இருக்கணும். என்ன சொன்னேன்? அதில் வந்து இப்லீஸும் அவனுடைய கூட்டத்தார், அல்லாவை மறந்த மனிதர்கள், சமூகம், தவறான மூட பழக்கங்கள். இந்த 4 விஷயங்களும் நம்மளை வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை வந்து தவறான பாதைக்கு இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து அவங்களோட போராடிக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ இவங்க வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, இவங்க வந்து அந்த பிஸ்னஸ் ரீதியாக இவங்களை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நிறைய பாதிப்புகள் ரசூலுல்லாவுடைய மிஷனுக்கு வந்து ஏற்படுது. அப்போ சில விஷயங்கள் இழந்து தான் சில விஷயங்களை வந்து அடைய முடியும். அப்போ அந்த விஷயத்தில் அல்லாஹ் வந்து சொல்கிறான், இனி அவங்களோட உற்ற நண்பர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க கூட உட்காந்து டீ சாப்பிடக்கூடாது, அவங்களோட பேசக்கூடாது, அதெல்லாம் கிடையாது. ரிலேஷன்ஷிப் வச்சுக்கக்கூடாது. அதாவது அவங்கள பிஸ்னஸ்ஸு வந்து இப்போ நீங்கள் அவங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாபம் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கும்ல, புரியுதா இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த கொடுக்கல் வாங்கலை நீங்கள் கட் பண்ணுங்க, இது அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் அதில் ஏதோ அந்த டைமில் இருக்கக்கூடிய அந்த சூழலில் ஏகப்பட்ட ஹிக்மத் அதில் இருந்திருக்கும், புரியுதா?